Taste the Daily. பணி நிரந்தரம் ஊதிய உயர்வு வழங்குவதாக அளிக்கப்பட்ட தேர்தல் வாக்குறுதியை நிறைவேற்ற கோரி சென்னையில் 4ஆம் நாளாக பகுதி நேர ஆசிரியர்கள் போராட்டத்தில் ஈடுபட்டனர். நுங்கம்பாக்கம் டிபிஐ வளாகம் முன் நடைபெற்ற ஆர்ப்பாட்டத்தில் ஆட்சிக்கு வந்து 4.5 ஆண்டுகள் நிறைவடைந்தும் இதுவரை தேர்தல் வாக்குறுதியை நிறைவேற்றாமல் நிர்வாக திறனற்ற ஸ்டாலின் அரசு தங்களை வஞ்சித்து வருவதாக குற்றம் சாட்டினர். பேச்சுவார்த்தை நடத்தாவிட்டால் ஆர்ப்பாட்டம் தொடரும் என அவர்கள் எச்சரிக்கை விடுத்தனர். இதேபோல் திருவாரூர் மாவட்டம் முதன்மை கல்வி அலுவலகம் முன்பு திமுகவின் 177வது தேர்தல் வாக்குறுதியை உடனடியாக நிறைவேற்ற வலியுறுத்தி ஆசிரியர்கள் ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்டனர். ஜூலை 8ஆம் தேதி ஆரம்பிச்ச இந்த போராட்டம் இன்னைக்கு வரைக்கும் தொடர்ந்து நடந்துட்டு இருக்கு. அன்னைக்கு சிவானந்த சாலையில் ஆரம்பிச்சோம். அன்னைக்கு பெரிய ஒரு 10,000 பேர் கூட்டணும். அந்த கூட்டங்கள் சிதறடிக்கப்பட்டு எங்களை காவல்துறை மூலமா அங்க பிரிச்சு கொண்டு போய் வச்சிருந்தாங்க. அன்னைக்கு 10,000 பேர் கூடிய இடத்திலும் எங்களுக்கு ஒரு தீர்வு எட்டப்படவில்லை. இன்னைக்கு 4வது நாளாக போராட்டம் தொடர்ந்து கொண்டுள்ளது. எங்களுக்கு குறைந்த சம்பளம்ங்கிறதுனால எங்களால ரொம்ப நிதி நெருக்கடியில நாங்க அவ்வளவு கஷ்டத்தையும் அனுபவிச்சுக்கிட்டு இங்க 4 நாளா உட்காந்துட்டு இருக்கோம். அனைத்து எல்லா விதமான சங்கடங்களையும் சகித்து கொண்டு உட்காந்துருக்கோம். இன்னைக்கு கூட ஒரு போராட்ட காலத்தில் இருந்த ஒரு ஆசிரியரோட மகன் இறந்துவிட்டாங்க. அந்த சூழ்நிலையில் நாங்க இந்த போராட்டத்தில் தான் உட்காந்துருக்கோம். தேர்தல் அறிக்கையில 181ல அனைத்து பகுதி நேர ஆசிரியர்களுக்கும் பணி நிரந்தரம் செய்யப்படும்னு எங்களுக்கு அறிக்கை அன்னைக்கு சொன்னாங்க. அதனால எங்களோட பணி நாங்க நிறைய அவங்களுக்கு ஓட்டு வாங்கி கொடுத்து எங்களோட பணி நடந்தது. ஆனா இன்று வரையே செய்யல. ஒவ்வொரு வருஷமும் அதை படிப்படியா செய்யறோம்னு தான் அமைச்சர் அவர்கள் சொல்றார்கள் ஒழிஞ்சு எந்த வித முயற்சியும் எங்களுக்கு எடுத்ததாக எங்களுக்கு தெரியவில்லை. அதிமுக பொதுச் செயலாளரின் அறிவிப்பை அடுத்து அவசரமாக 2வது முறையாக திருத்தணி மாவட்ட தலைமை மருத்துவமனையை விடியா திமுக அரசு திறந்து வைத்தது மக்களிடம் நகைப்பை ஏற்படுத்தியுள்ளது. திருத்தணி மாவட்ட தலைமை மருத்துவமனையை ஸ்டாலின் கடந்த ஏப்ரல் 18ஆம் தேதி திறந்து வைத்த நிலையில் பணிகள் நிறைவடையாததால் பயன்பாட்டிற்கு வராமல் இருந்தது. இதையடுத்து அதிமுக பொதுச் செயலாளர் எடப்பாடி கே பழனிசாமி அம்மருத்துவமனையை திறக்க வலியுறுத்தி ஜூலை 14ஆம் தேதி திருத்தணியில் கண்டன ஆர்ப்பாட்டம் நடத்துவதாக அறிவிப்பு வெளியிட்டார். இதனால் ஆடிப்போன விடியா திமுக அரசு மருத்துவமனையில் 2 தளங்களை மட்டும் கண்துடைப்பிற்காக சுத்தம் செய்துவிட்டு மீண்டும் குத்துவிளக்கு ஏற்றி தொடக்கி வைத்து நாடகமாடியது மக்களிடம் நகைப்பை மட்டும் இன்றி ஆத்திரத்தையும் ஏற்படுத்தியுள்ளது. சேலம் மாவட்டம் ஏற்காட்டில் மலைவாழ் பழங்குடியினர் மக்களுக்கு அடிப்படை வசதிகளை செய்து தராத திறனற்ற திமுக அரசை கண்டித்து அதிமுக சார்பில் ஒண்டிக்கடை ரவுண்டானா பகுதியில் ஆர்ப்பாட்டம் நடைபெற்றது. அதிமுக புறநகர் மாவட்ட செயலாளர் ஆர் இளங்கோவன் தலைமையிலும் அதிமுக சட்டமன்ற உறுப்பினர் சித்ரா முன்னிலையிலும் நடைபெற்ற இந்த போராட்டத்தில் ஏராளமான அதிமுகவினர் கலந்து கொண்டு திறனற்ற திமுக அரசை கண்டித்து கோஷங்களை எழுப்பினர். இந்த போராட்டத்தில் பேசிய அதிமுக புறநகர் மாவட்ட செயலாளர் ஆர் இளங்கோவன், திறனற்ற திமுக அரசு இந்த ஏற்காட்டிற்காக எந்த திட்டங்களையும் கொண்டு வரவில்லை எனவும் அதிமுக ஆட்சியில் அப்போதைய முதலமைச்சர் எடப்பாடி கே பழனிசாமி ஏற்காட்டில் நிலவிய குடிநீர் பிரச்சனையை தீர்த்து வைத்தவர் எனவும் தெரிவித்தார். ஏற்காட்டில் உள்ள குடிநீர் பற்றாக்குறை, குடிநீர் பற்றாக்குறையினால் அண்ணன் முதலமைச்சராகின்ற பொழுது ஆட்சி மாற்றம் ஏற்படுகின்ற பொழுது 18 கோடிக்கு இந்த ஏற்காடு தொகுதிக்கு ஏற்காடு டவுனுக்கு மட்டும் பாதுகாக்கப்பட்ட குடிநீர் கொடுத்த தலைவர் எங்க அண்ணன் எடப்பாடியார். கொடுத்தமா இல்லையா? கிணறு வெட்டி அது பம்பு செட் பண்ணி இங்க இருக்கின்ற அனைத்து வார்டுகளுக்கு தண்ணி கொடுப்பதற்கு 18 கோடி நிதி ஒதுக்கி திட்டத்தை தொடங்கி வச்சுட்டோம். இந்த ஆட்சியாளர் ஏதாவது ஒரு திட்டத்தை செஞ்சிருக்காங்களா? ஏதாவது ஒரு துரும்பு எடுத்து போட்டிருக்காங்களா? சென்னை ஆதம்பாக்கத்தில் கடன் வாங்க சென்ற இளம் பெண்ணிடம் மருத்துவர் அத்துமீறிய சம்பவம் அதிர்ச்சியை ஏற்படுத்தியுள்ளது. ஒக்கியம்பாக்கத்தை சேர்ந்த இளம்பெண் ஆதம்பாக்கம் பகுதியைச் சேர்ந்த முரளி என்பவரின் வீட்டிற்கு சென்று 30,000 ரூபாய் கடன் கேட்டுள்ளார். அப்போது அங்கு சென்ற முரளியின் நண்பரும் அறுவை சிகிச்சை நிபுணருமான தியாகராஜ பாண்டியன் என்பவர் அந்த பெண்ணிடம் தவறாக நடக்க முயன்றதாக கூறப்படுகிறது. விடியா ஆட்சியில் சட்டம் ஒழுங்கு சீர்கெட்டுள்ளதால் பெண்களின் பாதுகாப்பு கேள்விக்குறியாக மாறியுள்ளதாக பலரும் குற்றம் சாட்டுகின்றனர்.